ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நான் வந்து ஒரு மாவு இதெல்லாம் எதுவும் வச்சு பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து வெறும் பாஸ்தா வச்சு ஈவினிங் டைமில் எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரம் சூடானோடனே அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாயிருட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கப் வந்து பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அரை வேக்காட்டில் எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நார்மல் வாட்டர் வச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். வந்து இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா. உங்களுக்கு எந்த மாவு கிடைக்குதோ, கோதுமை மாவு, அரிசி மாவு, எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் இது வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நான் பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆகிருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பாஸ்தாவை எடுத்து இதில் போட்டுருவோம். லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சா எண்ணெய் நிறைய குடிக்கும். நல்லா போட்டு இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கி ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இது எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா பாஸ்தாவும் நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா இன்னி கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா புளிக்கி விட்டுருங்க. அப்போ தான் மசாலாவோட சேர்ந்து சூப்பராக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குர்குரே பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மொறுன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் டீ வைக்கிற டைமில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும். உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற புது புது வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.